ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 ஜனவரி மந்த்லேருந்து இப்போ டிசம்பர் மாதம் வரைக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா 9 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு டிஎன்பிஎஸ்சியில். சரியா? அந்த டிஎன்பிஎஸ்சியில் நடந்த 9 எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய பாலிட்டி கொஷின்ஸ் மட்டும் தனியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த பாலிட்டி கொஷின்ஸில் மட்டும் டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மார்ட்டின் லூதர் கிங். அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா பஞ்சாப் அண்டு சிக்கிம். பஞ்சாப் ஹரியானா ரெண்டுத்துக்கும் வந்து பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2004. அடுத்த கேள்வி. மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது எந்த நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசம்பர் 10. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், டிசம்பர் 10. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த குழுவுக்கு பிறகு எந்த குழு வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிற பேஸில் நமக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது முதல் அமைக்கப்பட்டது பல்வந்த் ராய் மேத்தா குழு, அதன் பிறகு அசோக் மேத்தா குழு, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கூற்றுகளில் முதல் கூற்றும் 3வது கூற்றும் தான் சரியானது. 52வது அமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 1985 இதுதான் வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது எத்தனாவது சட்ட திருத்தம்? 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆண்டு 1985. அடுத்து 3வதுல பாருங்களேன், 91வது அரசமைப்பு சட்டத்திட்டம் 2003 மூலம் ஒரு சிறு திருத்தம் இதில் கொண்டு வரப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 3 சரியானது. அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறானது. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அதாவது 1 மற்றும் 2. 3 கூற்றுகளில் முதல் 2 கூற்றுகளை மட்டும் பாருங்கள். நெறிமுறை கோட்பாடுகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி ஃபஸ்ட்டு 2 சரியானது. சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி கூறியிருக்கப்படுகிறது இதில். சரியா? சட்டப்பிரிவு 36 51 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் தான் இந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று கூறினார். இதுவும் சரியானது. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் இவற்றை நீதிமன்றத்தால் நம்மளால் கட்டாயம் செயல்படுத்த முடியும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தவறானது. அடுத்த கேள்வி போயிடலாம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகள் கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. அடுத்த கேள்வி பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி
அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். தேசிய நலனை கருதி நாடாளுமன்றம் இந்த மாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியானது மற்றும் சரியாக விளக்கப்பட்டது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என்று கருதப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்த கேள்வி பாருங்க. சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் எந்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்டதுன்றது தான் கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் பி. 42வது சட்ட திருத்தம். அடுத்த கேள்வி பாருங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு இல்லையா, அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் தவறான கூற்று. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பார்த்திங்கன்னா 2005 வந்த சட்டம்தான். இந்த சட்டத்தை பற்றி தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிஐ அப்படிங்கிறது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தும்னு கொடுத்துருக்காங்களே, இது மட்டும் தவறானது. ஸோ சரியானது எல்லாமே பார்த்துடலாம் பாருங்கள். குடிமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நடைமுறையில் இருக்கும்படியான ஒரு ஆட்சி முறையை அமைக்க வேண்டும். இது அனைத்து அரசியலமைப்பு நிறுவன ஆணையுரிமை கொண்டவர்களுக்கு பொருந்தக்கூடியது. தனியார் நிறுவனங்கள் இந்த சட்டத்தின் கீழே நேரடியாக வருமாறு செய்யப்படவில்லை. ஸோ நமக்கு இதில் தவறானது ஆப்ஷன் பி தான், அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜோடிகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது 4வதும் தவறானது. அதாவது ஆர்டிக்கல் அது எதுக்கானது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது முதல் ஆர்டிக்கல் பாருங்கள். ஆர்டிக்கல் 352 தேசிய அவசர கால நிலை, இது சரியானது. ஆர்டிக்கல் 356 மாநில அவசர கால நிலை, இதுவும் சரியானது தான். ஸோ தவறானது பாருங்கள் 3, 4. ஆர்டிக்கல் 362 அப்படிங்கிறது பொருளாதார நெருக்கடின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது தவறானது. ஆர்டிக்கல் 366 அப்படிங்கிறது மத்திய அரசின் ஆணைக்கு இணங்க தவறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் தவறானது. ஸோ தவறானது 3ம் 4ம். அடுத்த கேள்வி. தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று எந்த குழு பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தர்குண்டே குழு தான். தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு தர்குண்டே குழு கேட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்கள் எது அல்லது எவை அதன் மாநில தலைநகரில் அமையலன்னு கேட்டிருக்காங்க. சரியா, மாநில தலைநகரில் அமையாமல் உயர்நீதிமன்றங்கள் இருக்கக்கூடியது முதல் 2ம் குஜராத் உயர்நீதிமன்றமும் கேரள உயர்நீதிமன்றமும் தான். இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம், மேகாலயா உயர்நீதிமன்றமெல்லாம் அதோடைய தலைநகர்லேயே அமைந்திருக்கும். உச்சநீதிமன்றத்திற்கு பாருங்கள். உச்சநீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 137. அடுத்த கேள்வி. கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மௌலானா ஆசாத் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் அப்படின்ற மாதிரி கருத்துரைத்த ஆணையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம். அடுத்து பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆணையத்தின் பெயரும் அதோட பொருளையும் கொடுத்துருக்காங்க. சரியா, இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு என்ன சொன்னாங்க அப்படின்னா 3 அடுக்கு ஊரக உள்ளாட்சி முறை. பல்வந்த் ராய் மேத்தா குழு பார்த்திங்கன்னா அசோக் மேத்தா குழு தான் பார்த்திங்கன்னா 2 அடுக்கு. அசோக் மேத்தா குழு எது கொண்டு வந்தாங்க? 2 அடுக்கு உள்ளாட்சி முறை. பல்வந்த் ராய் மேத்தா குழு தான் 3 அடுக்கு. ஜிவிகே ராவ் குழு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாவட்ட வளர்ச்சியாளர் பதவி உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. காட்கில் குழுவில் தான் மாநில நிதி ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. 3, 4, 2, 1. அடுத்த கேள்வி பாருங்கள். பஞ்சாயத்து ராஜை பற்றிய வாக்கியங்கள் சரியான வாக்கியம் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. LM சிங்வி குழு பஞ்சாயத்துகளுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் வழங்க பரிந்துரைத்தது.
உறுப்பு 243B கிராம சபைகளை பற்றியது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்திய இரண்டாவது மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஒவ்வொரு மாநிலமும் பஞ்சாயத்து ராஜுகளுக்கென்றே தனியாக அமைச்சரை கொண்டிருக்க வேண்டும் என்று அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது. இதில் பார்த்திங்கன்னா சரியானது கேட்டிருக்காங்க இல்லையா, இரண்டாவது மட்டும் தவறானது. 1, 3, 4 இந்த கூற்றுகள் சரியானது. இரண்டாவது கூற்று பாருங்கள், ஆர்டிகல் 243B அப்படிங்கிறது தான் கிராம சபை பற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மட்டும் தவறானது. அடுத்த கேள்வி கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க. கூற்று பார்த்துடலாம். ஒரு மாநிலத்தின் ஆளுநரும் அமைச்சரவை குழுவும் ஒருவருக்கு ஒருவர் பதிலளிக்க தேவையில்லை. இதற்கான காரணம்னா ஏனெனில் இருவருமே மக்களுக்கு பதிலளிக்க பொறுப்புடையவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூற்று சரிதான், காரணம் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி போயிடலாம். இதுவும் கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க. முன்பொரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனி சிறப்புரிமையாக இருந்தது. ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது அப்படிங்கிறது பிரதமரின் சிறப்பதிகாரம் என்றாகிவிட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது. அதே போல் காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கு சரியான விளக்கம். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 கூற்றுகள் இருக்குது. துணை ஜனாதிபதி மேலவையின் உறுப்பினராவதற்கு தகுதி உடையவர். அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகளையும் ஆகியவை பெறுகிறார். ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது. குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசரகால நிதி இருக்கிறது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறான கூற்று 3வது மட்டும், அதாவது இரண்டாவது மட்டும், ஆப்ஷன் பி. செகண்ட் மட்டும் தவறானதாக இருக்குது பாருங்கள். அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் போது துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகள் ஆகியவை பெறுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனாதிபதிக்கு தேவையான அந்த செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகளை தான் இவர் பெறுவார். ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது. குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசரகால நிதி இருக்கிறது. அதே போல் துணை ஜனாதிபதி மேலவையின் உறுப்பினராக தகுதியுடையவராக இருக்கணும். இதெல்லாம் சரியானது. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம். பண மசோதா பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏ அப்படிங்கிறது தவறு, அதாவது கூற்று தவறு. 2 அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படாது, 2 அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்கிறது தவறு. ஆனால் காரணம் சரி, அதாவது மக்களால் பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய அரசு நெறிமுறை கொள்கையை சேர்த்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பாக புதிய அரசு நெறிமுறை கொள்கைகள் சேர்க்கப்பட்டது 97வது திருத்த சட்டம் 2011. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிற அனைத்து சென்டென்ஸும் சரியானது தான். நாட்டின் ஆளுகைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறையில் கூறப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாட்டு உரிமைக்கான முன்னோடி இதாக கருதப்படுகிறது. நலரசு என்னும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இதன் நோக்கம் உள்ளது. வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்கு நாடாளுமன்ற அடிப்படை உரிமைகளை திருத்தலாம். ஸோ இதில் 4மே சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள். அடிப்படை கடமைகள் அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வளம் குன்றா வளர்ச்சி, முன் எச்சரிக்கையான கொள்கை, மாசுபடுத்துபவர்கள் மாசுபடுத்தும் செலவை ஏற்றல், இது எல்லாமே தான் மேற்கண்ட அனைத்தும். குடியுரிமையை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது என்னும் பாராளுமன்றத்தில் அதிகாரமானது இந்த சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது. அதாவது ஒரு குடியுரிமையை திருத்தலாம், நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிக்கல் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 11. இந்த கேள்வி பாருங்கள், பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 5, ஆர்டிக்கல் 11, ஆர்டிக்கல் 9, ஆர்டிக்கல் 8. இது பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணும்போது ஆர்டிக்கல் 5 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் துவங்கும் போது பெறப்பட்ட குடியுரிமை இருக்கக்கூடியது ஆர்டிக்கல் 5ல் இருக்கும்.
ஆர்டிகல் 11 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குடியுரிமை மீதான பாராளுமன்றத்துடைய அதிகாரத்தை குறிக்கக்கூடியது. ஆர்டிகல் 9 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு அரசுகளிடம் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு இருக்கும். சரியா, வெளிநாட்டு அரசுகளிடம் குடியுரிமை பெறலாம். ஆர்டிகல் 8 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலமாக குடியுரிமையை பெறுவது. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க, அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டை பற்றி கூறும் சரத்துக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 36 ஆர்டிகல் 51 வரைக்கும் அந்த அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பணிகளை பற்றிய பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது வரும். அதன் பிறகு இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது. அதன் பிறகு தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃபஸ்ட்டு தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதன் பிறகு காமன்வெல்த் உறுப்பினரானது, தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது. இப்படி தான் ஆர்டர் இருக்கணும். ஸோ 2, 1, 3, 4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1979 திட்ட கமிஷன் பணிக்குழு மேற்கொண்ட நகர்ப்புற வறுமை மதிப்பீட்டின்படி ஒரு மாதத்திற்கான தனிநபர் நுகர்வு செலவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் 56.7 ஏ. ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். பின் வருவனவற்றுள் எது ஆர்டிஇ சட்டம் குறித்தான சரியான கூற்று, அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறதுல சரியான கூற்று கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு மட்டும் சரியானது, அதாவது அனைவருக்குமே தரமான கல்வியை சமமாக பெறுவதை உறுதி செய்வது தான் இந்த ஆர்டிஇ. அடுத்த கேள்வி பாருங்க, கூற்று காரணம். டாக்டர் BR அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருந்தார். இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ், அமெரிக்கன், சுவிஸ் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மற்றும் இந்த விளக்கம் சரியானது கிடையாது. அடுத்த கேள்வி போயிடலாம். எந்த ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2009. இந்திய அரசு 1979ஆம் ஆண்டு 2வது பிற்படுத்தோர் ஆணையத்தை நியமித்தது. அதன் தலைமையில் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. BP மண்டல் ஆணையம் தலைமையில். அடுத்து, மண்டல் கமிஷனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் உண்மையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 3 மட்டும். ஆப்ஷன் 3ல் பாருங்கள், இந்த ஆணையம் இந்துக்கள் அல்லாத பிற்படுத்த வகுப்பினரையும் அடையாளம் கண்டுள்ளது. அடுத்த கேள்வி, பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்க சொல்லியிருக்காங்க. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், தீண்டாமை குற்ற சட்டம், தாழ்த்தப்பட்ட சாதி மற்றும் பழங்குடியினர் கொடுமைகள் தடுப்பு சட்டம், சிறுபான்மையினருக்கான தேசிய கமிஷன் சட்டம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா தீண்டாமை குற்ற சட்டம், அடுத்தது சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம், அதன் பிறகு தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் கொடுமைகள் தடுப்பு சட்டம், சிறுபான்மையினருக்கு தேசிய கமிஷன் சட்டம். நெக்ஸ்ட் கேள்வியை பாருங்கள், 3ஆம் பாலினத்தவருக்கு தமிழ்நாட்டில் பின்வருவனவற்றுள் ஒரு உதவி வழங்குவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நிதி உதவி திருமண உதவி 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்படுறதில்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த கேள்வியை பாருங்கள், டேஸ் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரை செய்தது. ஸோ இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை பரிந்துரை செய்த குழு பல்வந்த் ராய் மேத்தா குழு. மேத்தா குழுவின் பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 1959. அறிவியல் மனநிலையை பற்றிய கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 51 ஏ. அடுத்த கேள்வி, மாநில தகவல் ஆணையம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை கவனி, தவறானவற்றை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்குற 4 கூற்றுகளில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 4 தவறானது, 2, 3 சரியானது. சரியானது பார்த்துக்கோங்க. மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறுநியமனத்திற்கு தகுதியுடையவர் கிடையாது. மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கமும் செய்ய முடியும். இது 2ம் சரியானது. ஸோ தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் 5க்கு மிகாமல் தகவல் ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும்ன்றதும், மாநில தகவல் ஆணையத்திற்கு ஆணையர்களை பரிந்துரைக்கும் குழுவில் மாநிலத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்கிறதும் தவறானது. அடுத்த கேள்வி, மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்கள் விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலில் இருந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மாநில மற்றும் பொது பட்டியலிலிருந்து. அடுத்த கேள்வி பாருங்கள், ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, அதோடைய சப்ஜெக்ட் என்ன, பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ
அதாவது 124C அப்படிங்கிறதுக்கு நாடாளுமன்றத்தின் சட்டமியற்றும் அதிகாரம் வரும். 125 அப்படிங்கிறது ஊதியங்கள், 126 இடைக்கால தலைமை நீதிபதி நியமனம், 130 உச்சநீதிமன்றத்தின் இருப்பிடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், பின்வரும் ஆணையங்களை அதன் அமைப்பில் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ராஜமன்னார் குழு, சர்க்காரிய ஆணையம், பூஞ்சி ஆணையம். இப்படி தான் இந்த ஆர்டர் வரும். சரியா? முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ராஜமன்னார் குழு, சர்க்காரிய ஆணையம், பூஞ்சி ஆணையம். அடுத்த கேள்வி போகலாம். அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 165, ஆப்ஷன் சி. அடுத்து, பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்ற பொருளடங்கிய பார்லே என்னும் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர் ஆவார். இதில் இந்த கூற்றுகளில் சரியானது என்ன அப்படின்னா இரண்டாவது மட்டும், அதாவது இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்கோங்க. கேசி வேயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கை கண்டறிகன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்புடைய அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். ஏகே ராய் எதிர் இந்திய ஒன்றியம் 1982. நெக்ஸ்ட் கொஷினு, முதல் அரசமைப்பு திருத்தம் 1951 மூலமாக இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 15ல் 4. அதே போல் 16 இதே அரசியலமைப்பில் தான் திருத்தப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்கள், தேசிய குடிமை பணியாளர் தினம் என்று அனுசரிக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏப்ரல் 21. அடுத்த கேள்வி, முதலாக ஜனகணமன என்னும் பாடல் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், 1911 கல்கத்தா மாநாடு. அடுத்த கேள்வி பாருங்கள், உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகம். இது எல்லாமே இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வியை பாருங்கள், கட்டாய மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என்று நிர்ணயமானது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 86வது சட்ட திருத்தம். அடுத்த கேள்வி, பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் அதாவது ஓபிசி பிரிவினருக்கும் பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 2வது ரெண்டுமே, அதாவது 15 16 முதலாவது சீர்திருத்தத்தில் அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் சேர்த்துருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது ரெண்டுமே. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 இருக்குல்ல, அது பெண்களுக்கு வன்முறை இல்லாத வாழ்வதற்கான பாதுகாப்பு. இந்த சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலுமே இது பெண்கள் உடனடி சிவில் தீர்ப்புகளை பெறுவதற்கு எத்தனை நாட்கள் மட்டும் உதவுதுன்னு பார்த்திங்கன்னா 60 நாட்கள். அடுத்த கேள்வி, நீதி புனராய்வு அதிகாரம் இதோடு தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீதி புனராய்வு அதிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பிற்கு எதிரான நாடாளுமன்ற கட்டிடங்கள், அரசியலமைப்புக்கு எதிராக நாடாளுமன்ற கூட்டங்கள் நடக்குது இல்லையா, அதில் அரசியலமைப்பிற்கு முரணானவை அப்படின்னு சொல்லி அறிவிப்பதற்கு பயன்படக்கூடியது தான் நீதி புனராய்வு அதிகாரம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தவறான இணை வந்து ஆப்ஷன் சி, 2 மற்றும் 4. 2 பாருங்கள், தேசிய நீதித்துறை தரவு நிர்வாகம் அப்படின்றது வந்து NGDG அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ADR அப்படிங்கிற தகராறுகளுக்கான மாற்று தீர்வுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரெண்டுமே தவறானது. அதுவே ICT அப்படிங்கிறது வந்து தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியாக இருக்கும். அதே போல் வழக்கு தகவல் மென்பொருள் அப்படிங்கிறது வந்து CIS.
அடுத்து பாருங்கள் 178வதுல இந்திய சட்டமியற்றும் அதிகாரங்கள் பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. மாண்டேக செம்ஸ்போர்டு சட்டம் 1919. அடுத்த கேள்வி பாருங்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி 1 மட்டும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த கேள்வி, மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 மட்டும், அதாவது மாநிலங்களில் மேலவைகளை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் அப்படின்னா விதி 169, மாநில சட்டமன்றங்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவது உறுப்பு 172, இது ரெண்டும் சரியா. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் உரையாற்றும் சிறப்புரிமை இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்றே இந்திய தலைமை வழக்கறிஞருக்கும் சிறப்பு சலுகைகளும் விலக்களிப்பும் கொண்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி, ஆனால் கூற்று ஏவுடைய விளக்கமாக இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலமாக உத்தரவாதப்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா அரசியலமைப்பு விதி 39A. அடுத்த கொஷின், கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியத்தில் சரியான வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 2 மற்றும் 4, அதாவது 2வது இருக்கக்கூடிய வாக்கியம் ஆழ்கடத்தலை தடுப்பது அப்படிங்கிறதும் 4வது இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளரை தடுப்பது அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 வாக்கியங்களில் வந்து ஃபஸ்ட்டு 3மே சரியானது. அதாவது முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி, முகவுரை திருத்தப்படலாம், முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலமாக செயல்படுத்த முடியாது. இது 3. முகவுரையை அதிகாரத்தின் மூலம் அல்லது ஆதாரம்னு கொடுத்துருக்காங்களா, அது தவறானது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்னும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. UNO, அதாவது ஐக்கிய நாடுகள் அமைப்பு. நெக்ஸ்ட்டு, நீதி புனராய்வு தேவையின் தொடர்பான தவறான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறத மட்டும் பாருங்களேன், மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தவறானது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3மே சரியானது. அதையும் நம்ம வந்து ஒரு டைம் வாசித்து பார்த்துக்கலாம் பாருங்கள். அரசியலமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை உயர்த்தி பிடிக்க, கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து பராமரிக்க, குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க, இது 3மே சரியானது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 ஒரு டேஸை வழங்குகிறது. நிதி ஆணையம் பற்றியது தான் 280வது ஆர்டிக்கல். அடுத்த கேள்வி பாருங்கள், பாளைய வாரியம் தொடர்பாக கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 ரெண்டுமே சரியானது. அதாவது முதல் வாக்கியம் பாருங்கள், இந்த வகை நகர்ப்புற நிர்வாகமானது நம் நாட்டை ஆண்ட ஆங்கிலேய ஆட்சியின் மரபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுவும் அதே போல் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டில் இது உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் இது பற்றி சரியானது. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, குடியரசுத் தலைவர் எத்தனாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றாங்க, இப்படி மேட்ச் பண்ணணும் சரியா. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பக்ருதீன் அலி அகமது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா 5வது குடியரசுத் தலைவர், விவி கிரி அவர்கள் 4வது குடியரசுத் தலைவர், ஜாகிர் ஹுசேன் அவர்கள் 1 செகண்ட், பாருங்கள், விவி கிரி அவர்கள் வந்து 4வது குடியரசுத் தலைவர், பக்ருதீன் அலி அகமது 5வது குடியரசுத் தலைவர், ஜாகிர் ஹுசேன் அவர்கள் 3வது குடியரசுத் தலைவர், நீலம் சஞ்சீவ ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா 6வது குடியரசுத் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்டிகல் 21A. இந்திய அரசமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட இந்த அரசமைப்பின் செல்வாக்கால் உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3 ரெண்டுமே தான். அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃப்ரான்ஸு, ரஷ்யா, இது 3மே. அடுத்த கேள்வி, ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை யார் சமர்ப்பித்தாங்க? டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டு அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை தொடரை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ் அவர்கள்.
கீழ்காணும் கூற்றுக்களை கருத்தில் கொண்டு சரியான விடை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் அல்ல. மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் அல்ல. அதாவது இதில் வந்து இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியம் கிடையாது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இதில் பார்த்திங்கன்னா சர்க்காரிய ஆணையம் பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்காரிய ஆணையம் 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகள் அளித்தது. ஒரு 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரை செய்தது. 4ல் 3, 4 தவறானது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பாருங்கள், கூற்று 356 நீக்க சொல்லலை, அதை வந்து ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க. வரி விதிப்பில் இருக்கக்கூடிய எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாமே மத்திய அரசுக்கிட்ட இருக்கணும்னு இது சொன்னாங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். அதாவது குடியரசுத் தலைவரும் அவங்க எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா இதில் சரியாக மேட்ச் ஆகிக்கிறது 3, 4 மட்டும்தான். அதாவது இந்த பக்ருதீன் அலி அகமது வந்து 1974 அப்படிங்கிறதும், சஞ்சீவ ரெட்டி அப்படிங்கிறது 1977. இது 2 தான் சரியானது. இந்த கேள்வி பாருங்கள், ஆர்டிகல் பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரியா, கீழ்கண்டவற்றில் தவறான இணை கேட்டிருக்காங்க. இதில் தவறாக இணைக்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 இருக்கக்கூடியது தான். அதாவது சட்ட உறுப்பு 23 சுதந்திரமாக நடமாட உரிமை, சட்ட உறுப்பு 20 கைது செய்யப்படுதல் பாதுகாப்பு மாற்றி இருக்கணும். இது வந்து இங்கே தவறாக இருக்குது. இந்த சட்ட உறுப்பு 18 அப்படிங்கிறது பட்டங்களை ஒழிப்பதும், 21 அப்படிங்கிறது உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திர பாதுகாப்பு. இது 2மே சரியானது. அடுத்து இதில் வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த கூற்று காரணத்தில் சட்டப்பிரிவு 240 மூலமாக தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஆணைய தலைவராக நியமித்தார். இந்த ஆணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உடையது. இதில் பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிறது வந்து தவறானது. சரியா, ஏங்கிறது தவறானது. ரீசன் மட்டும்தான் சரியானது. ஆப்ஷன் சி ஏ தவறானது, ஆர் சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள், வருஷம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் வந்து அந்த சட்டத்துடைய பெயர் கேட்டிருக்காங்க. இயற்றப்பட்ட ஆண்டு, சட்டத்தின் பெயர். இதில் மேட்ச் பண்ணும்போது நமக்கு பாருங்கள், 1963 அப்படிங்கிறது வந்து இந்திய ஒன்றிய பகுதி சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. 1991 தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதியானது. 1971 அப்படிங்கிறது நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இதில் இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதியான சட்டமும் தனியாக கேட்ட கேள்விகள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இதுவும் ஒரு கூற்று காரணம் தான். கூற்று என்ன இருக்குது அப்படின்னா, இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பணியை செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநர் என்ற நிறுவனம் தான் கூட்டாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூற்று ஏ சரியானது, காரணம் ஆர் தவறானது. அடுத்த கேள்வி பாருங்கள், அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆன்சர் ஆப்ஷன் பி அடிப்படை உரிமைகள் வடிவம் அப்படிங்கிறதா சரி. ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அரசமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகள் அரசியலமைப்பில் எந்த வடிவத்தில் சேர்த்தாங்க, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட அமைப்புகளில் எவை அல்லது எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படுவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேசிய வளர்ச்சி குழுவும் நிதி ஆயோக்கும் அரசியலமைப்பு சட்டப்படியானது கிடையாது. தேர்தல் ஆணையமும் நிதி ஆணையமும் அரசியலமைப்பு சட்டப்படியானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. பின் வருவனவற்றுள் முன்னோடியர்கள் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க, குல்பதான் பேகம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு கொஷின் இங்கே மிங்கிளாகி வந்துருச்சு. அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றில் 1968 ஜனவரி 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி இருமொழி கொள்கை. நீதி கட்சி அரசாங்கத்தின் சட்ட சாதனைகள், அதில் தேர்தலில் போட்டியிட்ட பெண்கள் அனுமதிக்கப்பட்டனர் அப்படிங்கிறதும், 1925ஆம் ஆண்டு மெட்ராஸ் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதும் சரியானது. இந்த விவசாயிகள் கடன் தள்ளுபடி சட்டம் அப்படிங்கிறது தவறானது. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டும். இந்த கேள்வியை பாருங்கள், பின்வரும் நிகழ்வுகள் கால வரிசைப்படுத்தி ஒழுங்கமைப்பு சொல்லியிருக்காங்க இல்லையா. டெண்டுல்கர் குழு, விஎம் தண்டேக்கர் குழு, என் ரத் குழு, மந்த்வாலா குழு, சி ரங்கராஜன் குழு. இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர்.
4 3 2 1. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 2 3 1 4 மாற்றி சொல்லிட்டேன் பாருங்கள். அடுத்தது பிரசிடெண்ட், அதாவது குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் யாருடைய காலத்தில் அப்படிங்கிறது. இந்திய குடியரசுத் தலைவராக துணை குடியரசுத் தலைவராக ஒரே நேரத்தில் இருந்த இணை. அதாவது குடியரசுத் தலைவராக யார் இருந்தாங்க, துணை குடியரசுத் தலைவராக அவருடைய காலத்தில் யார் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியானி ஜெயில் சிங் காலத்தில் கேஆர் நாராயணன் இருந்தாங்கன்னு இருக்கு இல்லையா, இது மட்டும் தவறானது. ஆப்ஷன் பியில் 4 தான் தவறான இணை. கேஆர் நாராயணன் காலத்தில் கிருஷ்ணாகாந்த் இருந்திருப்பாங்க. எஸ் ராதாகிருஷ்ணன் காலத்தில் சாகிர் ஹுசேனும், இ வெங்கட்ராமன் காலத்தில் சங்கர் தயாள் சர்மாவும் இருந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். தேர்தல் இயந்திரங்களை பொறுத்த மட்டில் சரியான பொருந்தாத இணை. தேர்தல் இயந்திரங்கள் அப்படிங்கிறதுல சரியாக பொருந்தாதது வந்து 3 4. அதாவது டிஇஓ அப்படின்னா மேம்பாட்டு தேர்தல் அதிகாரி, இஆர்ஓ அப்படிங்கிறது தேர்தல் பதிவு அதிகாரி அப்படிங்கிறது தவறானது. அது இசிஇ அப்படின்னா வந்து இந்திய தேர்தல் ஆணையம், சிஇஓ அப்படிங்கிறது தலைமை தேர்தல் அதிகாரியை குறிக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன்றும் சரியானது. இந்த கேள்வி பாருங்கள். நீங்கள் பழங்குடியினர் பகுதியில் ஒரு சமூக நல அலுவலராக பணிபுரிந்தால் பழங்குடியின சமூக நிலையான வளர்ச்சி அடைய உதவும் திட்டங்கள் பின்வருவனவற்றில் எதற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வாழ்வாதார வாய்ப்புகள், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக வரும். மத்திய சமூக நல மையம் டேஸின் கீழே பதியப்பெற்றது. இந்திய நிறுவன சட்டம், ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த கேள்வி பாருங்கள். ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டுபிடிக்கன்னு கொடுத்துட்டு மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா, தமிழ்நாடு, பீகார், கர்நாடகா அப்படின்ட்டு. இதில் பீகார் மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் பார்த்திங்கன்னா ஓரவை சட்டமன்றம். இந்த தெலுங்கானா, பீகார், கர்நாடகாவிலலாம் ஈரவை சட்டமன்றம். ஸோ முன்னாடி தமிழ்நாட்டிலையுமே ஈரவை சட்டமன்றம் இருந்தது. எந்த ஆண்டு நீக்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் எந்த வழக்கு பிரகடனப்படுத்துறது கேட்டாங்க. கேசவானந்த பாரதி வழக்கு. அடுத்து சட்டப்பிரிவு 243B எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம், ஆப்ஷன் டி. 73வது மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு 1/3 இடங்களை ஒதுக்கியுள்ளன அப்படின்னு கேட்டிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பஞ்சாயத்து மற்றும் நகர் சுயாட்சி அமைப்புகளில். ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி பட்டியல் 1 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆளுநருடைய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 155. அமைச்சர்கள் குழுவுக்கு பிரிவு 163. முதலமைச்சரின் பணியை குறிக்கக்கூடியது பிரிவு 167. மாநில சட்டமன்ற மேலவைக்கு பிரிவு 169. இப்படி மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 3 4 1 2, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்குமே இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அறிவிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரிவு 21 ஏ. மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேஷ். அடுத்த கேள்வி பாருங்கள். சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் 2 4 வந்து சரியானது இல்லை. சரியானது தானே கேட்டிருக்காங்க. 2 4 சரியானது. அதாவது 1957 62 வரைக்கும் கே சந்தானம் குழு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1995 2000 காலகட்டத்தில் கேசி பந்த். அதாவது நிதிக்குழுவுடைய தலைவர்களாக யார் இருந்தாங்க, எந்த 5 ஆண்டுகளில் எந்த நிதிக்குழுவுக்கு எந்த தலைவர் இருந்தாங்க அப்படிங்கிறதுல சரியானது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 25. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு மாநிலத்தின் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசமைப்பு உறுப்பு 356 மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்காரியா குழு, ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து ஒரு மேட்சிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் 1 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது. அவசர நிலை பிரகடனம் ஜெர்மனியிலிருந்தும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்ந்தாந்திலும் பெறப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 1 4 3.
அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா தேசிய திட்டக்குழு தலைவராக இருந்தாங்க. என்என் அகர்வால் எஸ்என் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காந்திய திட்டம். எம்என் ராய் அவர்கள் பார்த்திங்கன்னா மக்கள் திட்டம். ஜேபி நாராயணன் சர்வோதயா திட்டம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா திட்டங்களும் அமல்படுத்தப்பட்ட இயரையும் மேட்ச் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கில் வரக்கூடிய கேள்வி தான். இங்கே மிங்கிலாய் வந்திருக்கு. தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் இயக்கம் அப்படின்றது வந்து துவங்கப்பட்டது பார்த்திங்கன்னா 2/10/2014. ஆன்சரு ஆப்ஷன் 2க்கு வந்து பொருந்தணும். அதிதிறன் சாதுரிய நகர இயக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 25/6/2015. பிரதம மந்திரியின் குழந்தைகள் நல இயக்கம் அப்படிங்கிறது துவங்கப்பட்டது 29/5/2021. பிரதம மந்திரியின் எரிவாயு இணைப்பு திட்டம் 2.0 தொடங்கப்பட்டது 1/5/2016. ஆன்சர் மொத்தமாக மேட்ச் பண்ணி பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இது பாருங்கள், நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விழிப்பதற்கு நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதி குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழுவில் பரிந்துரைத்தாங்க அப்படின்னா 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தில். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட அரசியலமைப்பின் கூட்டாட்சி கூறு இல்லாத ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டாட்சி கூறு அல்லாத ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும், அதாவது நெகிழும் அரசமைப்பு அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். சுதந்திரமான நீதித்துறை, ஈரவை நாடாளுமன்றம், அரசியலமைப்பே அனைத்திலும் மேலானது அப்படிங்கிறதெல்லாம் வராது. ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும். முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொன்னது எல்எம் சிங்வி குழு. நாடாளுமன்ற நிலைக்குழு மற்றும் தலைவரின் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் தலைவர்களையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தவறாக பொருத்தப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 1, 3, 4 இது எல்லாமே தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ சரியாக இருக்கிறது ஒன்று தான், நியமனங்களுக்கான குழு உள்துறை அமைச்சர் பார்த்த பேர். ஸோ மீதி இருக்கக்கூடிய 1, 3, 4 இது 3மே வந்து தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றிய கூற்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கூற்றுக்கள். அந்த 4 கூற்றுக்களில் எது கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியானது கேட்டிருக்காங்க. சரியா, 1, 2, 4 இது 3 சரியானது. இது அயர்லாந்து அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது, இது சரியானது. அதே போல் பாருங்கள், 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் 4 புதிய வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அதுவும் சரியானது. அடுத்தது 44வது சட்டத்திருத்தத்தின் மூலம் 2 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள், அது தவறானது. 97வது சட்டத்திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்க்கப்பட்டது. ஸோ இது சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் பி. 1, 2 மற்றும் 4 சரியானது. பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் பாருங்கள், தனிநபர் சுதந்திரத்தை அரசு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற எதிர்மறை கடப்பாடுகள். அடுத்த கொஷின், மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என பெயரிடப்படுதுன்னா 1969. சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்கல்ல. பெண்களுக்கு தேசிய ஆணையம் என்ற ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு அப்படிங்கிறது. அதே போல் இந்த அமைப்பு 1992 நிறுவப்பட்டது. இந்த ஆணையம் ராஷ்ட்ரிய மகிழா அப்படின்னு சொல்லக்கூடிய மாத செய்தி மடலையும் வெளியிடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமானது தான், சரியானது. 1, 2, 3 இது 3மே சரியானது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம 120 கேள்வியும் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி 2024 நடந்த மொத்த எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி கொஷின்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.